ஏ பெரியவளே, டி ஏலி, டி நான் ஆபீஸ் வேணும் வந்துறாம கிளம்பிட்டி. அம்மா கிளம்பிட்டேம்மா. சரிம்மா பாத்து போ. இப்ப பாத்து பத்திரமா இருங்கப்பா. ஒன்னு வேலைக்கு அனுப்பி அப்ப சாப்பிட நிலைமை ஆயிப்போச்சு பாரு. ஏன் ஆம்பளை பையன் தான் உழைச்சு கொண்டு இருக்குதா? பொம்பளை பையன் உழைச்சு கொண்டு கொடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கவலைப்படாம இருங்க. இப்ப நான் வேலைக்கு போயிட்டாரேப்பா. சரி பாத்து போம்மா. சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டேப்பா. எப்ப நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க. மாத்திரை செலவு தான் ரொம்ப ஆகுதுன்னு தாயி. அது எவ்வளவு ஆயிட்டு போட்டோம், நீங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். அதெல்லாம் அப்ப பாத்துக்கிட்ட மாதிரி பாத்து போ. சரிம்மா. எடி இசை வாரியா? எடி இசை, இம்மா சின்னவள எங்க? அவன் அகில் கொண்டு காலேஜ்ல விட்டுறதா பட்டி. சரிம்மா. எடி இசை, நீ போக்கா. நான் ரேச்சலும் ஜமா கூடயே வரேன். எடி நடந்தன போவே வாயே. இல்லக்கா நீ போ. என்ன ஏம்மா என் தாயில வந்திருக்கா. வாமா வா. எப்படிடா இருக்க? வா நாத்தே. மைரே வா வா. வாமா தாயி வாமா. மாப்பிள்ள நல்லா இருக்காவல? அரை உயிரா பேட்டி என்ன அந்த நம்பலியானதை பார்க்கணும். அதுக்கு என்ன, இப்ப நல்லா தானே இருக்காவ, ஒண்ணும் இல்ல. இன்னும் 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரி ஆயிருவாவ. உனது நம்பலியான பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு. ஏதோ போதாத காலம் இப்படி ஆயிப்போச்சு. விடு, நீ ஏன் போட்டு கவலைப்பட்டுட்டு எடுக்க. நீ வம்பா போயிடாத. இப்ப கூட தங்கச்சி தானா? உடம்ப பாத்துக்கம்மா. மாத்திரம் ஒழுங்கா சாப்பிடுவியா? சாப்பிடுதேனே. உடம்புக்கு பரவாயில்லையானே? பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு தமிழ் என்னால கொடுத்து உத முடியாம போயிட்டு எல்லாம் என் நேரம்னே. எப்பவும் கையில காசு இருக்கும், உனக்கு இப்படி ஆகும்போது என் கையில காசு இல்லாம போடுமா? பாத்தியாடி என் நேரத்தை. சரிம்மா விடு, அதான் நல்லபடியா வந்துட்டேல. விடு விடு விடு. என்ன எங்க ஆபீஸ்க்கு மாறி வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த ஆபீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் மாத்தி வாங்கிட்டேன். என்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னே. சொல்லுமா. எப்படியும் நேரம் சரியில்லாம போச்சு. அதான் வர மூத்தத்திலேயே பெரியவனுக்கும் ஏழுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிடும். அத பாட்டை பாத்துக்கிடும். என்னன்னே சொல்லுத? இவிய கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு வாழ போறவா அம்மாவா அவகிட்ட கேளு. என்ன மேடி இப்படி சொல்லுதிய? அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? பெரிய நம்ம தானே பேசி முடிக்கணும். நாம முடிச்சதான் தப்பா போயிட்டேன். இனி வாழ போறவா அவ என்ன முடிவு எடுக்காலோ அதுக்குதான் நான் கட்டுப்பட முடியும். பொம்பளை பிள்ளைகிட்ட போய் எடுத்து கேட்டுக்கிட்டு கலக்காது நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். என்கிட்ட கேட்கணும். வேண்டாம் ஏன், ரொம்ப பிடிவாத பிடிக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களை நான் கெட்ட மாட்டேன்னு சொல்லல, இப்ப வேண்டான்னு தான் சொல்றேன். ஏன் எதுக்கு வேண்டாம்? எங்க அப்பா இந்த நிலைமையில வச்சுட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணி உங்க கூட வர முடியும்? இசை படிப்பை முடிக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். வயசு கடந்து போகுது இல்ல, நீ தேவையில்லாம வேலைக்கு போய்கிட்டு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் பிரச்சனை இல்ல, நான் வேலைக்கு போறதா உங்களுக்கு பிரச்சனை, அப்படிதானே? ரெண்டும் தான். எங்க வீட்டுல மூத்த பொண்ணு நான் தான். எங்க அப்பா கொண்டுனா நான் தானே பார்த்தாகணும். கொஞ்ச நாள் போகட்டும். ஏன் எதுக்கு? சரி, நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும். சரி. சரிம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். அவன் சின்ன வேற மும்பைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? இங்க இருந்தா என்ன சம்பளம் கிடைக்கும், அங்க போனா கூட சம்பளம் கிடைக்கும்னு சொல்லுதான். அதான். அப்படின்னா நம்மள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா? அதுக்குத்தான் நேத்து என்கிட்ட வம்பிட்டு இருக்காங்களா? அது எப்படி பெரிய வச்சுட்டு சின்னவளுக்கு கல்யாணத்தை பண்ண முடியும்? என்ன வேண்டி சொல்லுதியா? இப்ப நீ அப்படிதானே சொல்லுத? அவ கொஞ்சம் கழிச்சு கல்யாணம் பண்ணங்க, நீ சின்னவனுக்கு முடிச்சாகணுங்கியா? என் பாம்பைக்கு போகுது இல்ல கூட்டிட்டு தானே போறேன்னா? இல்ல மைனியா, அவனுக்கு இப்ப கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? பெரியவனுக்கு முடிச்சாதானே முடிக்க முடியும். என்ன சொல்ற நாத்து? அவன் இப்ப மும்பைக்கு போட்டோம், போயிட்டு 6 மாசமா 1 வருஷம் கழிச்சு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இசைக்கு மொத பெரிய 2த்துக்கு முடிப்போம். இல்ல நாத்து, நான் முடிச்சா 2 பிள்ளைகளுக்கும் ஒன்னதான் முடிக்கலான்னு இருக்கேன். 2 பேரும் ஒன்னதானே ஆசைப்பட்டுட்டு இருக்காள். அப்புறம் ஒருத்திக்கு முடிச்சு ஒத்திக்கு முடிக்கலான்னு நல்லாவா இருக்கும்? தனியா வாங்க, உங்ககிட்ட பேசணும். சரி. இல்ல மைனியா, முத பெரியவனுக்கு முடிப்போம், அப்புறம் 1 வருஷம் கழிச்சு இவளுக்கு முடிச்சுக்கலாம். எங்க போறவ? எங்க தானே இருக்க போறவ? 1 வருஷம் பிரிஞ்சு இருக்கணுமா? என்னால முடியாது, பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்ன நாத்து நீ இப்படி சொல்லுத? இவளும் தான் விரும்புதல்ல முகில. 1 வருஷம் பார்க்காம வைக்காம எப்படி இருக்க முடியும் பிள்ளைலால? சத்த கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி வச்சிருவோமே. இல்ல வேடி, முத பெரியவனுக்கு முடிப்போம், அதுக்கப்புறம் சின்னவனுக்கு முடிப்போம். அது கையோட முடிச்சிட்டு போறது இல்ல வேடி, நேரம் சரியில்லாம இருக்கு. மதியம் இப்படி ஆயிப்போச்சு. 2வது பொண்ணு நல்லா இருக்காது பத்தியல,
அதான் பெரியவனுக்கும் முத கழுத்தை முடிச்சிருவோம். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு முகிலுக்கும் இசைக்கும் கழுத்தை முடிப்போம். நீ என்னட்டி சொல்லுத? அது வந்து இருந்திருவியா விழுப்பிரிஞ்சு நான் முகிலத்த கிட்ட பேசிக்கிட்டேம்மா. சரி நாத்தே, நான் பேசிட்டு முடிவை சொல்லுதே. இல்ல வேணி, எப்படியும் அந்த மாசத்துக்குள்ள பெரியவனுக்கு கழுத்தை முடிச்சு ஆகணும் பாத்துக்கங்க. அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டே கிடக்கான். சரி நாத்து, வாழ போற பிள்ளைல அவைய யோசித்து முடிவு எடுக்கட்டும். என்னடே மைனி இப்படி சொல்லுதவ? நான் எப்பனே கல்யாணம் கச்ச முடிக்க எனக்கு ஊரோட்ல பொண்ணானே கிடைக்காது. உன் பிள்ளைதான் கெட்டு இருந்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மைனி புரிஞ்சுக்கவே மாட்டுக்காவல. அவ புரிஞ்சுக்காமலாம் இல்ல. நம்ம சந்தோஷத்தை விட புள்ளைகள் சந்தோஷம் தான் முக்கியம். நாம சேர்த்து வச்சிருவோம். வாழ போறவிய அவிய தானம்மா. இவன் அதுகளுக்கு தெரியாத முடிவு எடுக்கிறதுக்கு. அவளுக்கு என்னென்ன தெரியும்? முதல்ல நின்று போச்சு. இப்ப என்ன நல்லவனே இருக்கும். சரி, என் பொண்டாட்டி யோசித்து சொல்லுதேன்னு சொல்லியிருக்கால. என் பொண்ணை கொடுக்கவே தெரியல. பெரியவனுக்கு எங்கேயோ தேடி பார்த்துட்டேன். ஒரு இடத்துல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே. வயசு போச்சு ஒரு வீட்லயும் பொண்ணு கொடுக்க மாட்டேக்காவல. இவளையும் விட்டுட்டா அவனுக்கு பொண்ணே கிடைக்காம போயிருவேன். எப்படியாவது முடிச்சு ஆகணுமே. அவன் சின்னவனுக்காவது எங்கேயாவது பொண்ணு கிடைச்சிடும். பெரியவனுக்கு என்ன அடுத்த வாரத்துல கழுத்து வைக்கணும்னே. சரி, நாம ஐனிக்கிட்ட பேசுறேன். உங்களை தவிர இந்த உலகத்தை நான் வேற யாரையும் கட்ட மாட்டேன். ஆனா இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு உங்க கூட சேர்ந்து ஆசை இருக்காதா? இவ்வளவு ஆசைப்பட்டவரு அன்னைக்கே தாலி கட்டிருக்க வேண்டியதானே? உங்க அம்மா பேசுனதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டவங்க தானே நீங்க. பெரியவங்களை ஏத்து எப்படி பேச முடியும்? அவங்க நியாயமா பேசுனா பொறுத்து போலாம். அவங்க பேசுறது அநியாயமா பேசிட்டு இருந்தாங்க. சரி, முடிஞ்சு போனதையா பேசிட்டு இருக்க? எதுக்கு முடிஞ்சு போனது? அது மனசுல ஆறாத வடுவா இருக்கு. அம்மா என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. நீ பண்ணுறது தப்பு தானே? நான் என்ன தப்பு பண்ணினேன்? அது ஏன் அந்த ரவுடி பைய அவன் வந்து நின்னுக்கிட்டு நீங்க யாரையா விரும்பலாம், உங்களை யாரா விரும்பினா கேட்டுக்கிட்டு இருந்தா உன்னை போகலாம் என்ன செய்யும்? யார் ரவுடி பைய? அதான் அந்த ரேத்துல கட்டிக்க போறானே, தங்கச்சி கூட ஒத்தி சுத்திட்டு இருப்பாளே. அவன் ரவுடி உங்களுக்கு? ரவுடி இல்ல, தாதா. அவன் எல்லாம் எதுக்கு உங்ககிட்ட பேசுனான்? அதான் எனக்கு கோபம். ஆபத்துன்னு இருக்கும்போது ஒரு ஆணோட உதவி தேடக்கூடாதா என்ன? அதான் நான் இருந்தேனே. நீங்க தான் எதுவுமே பண்ணலையே. அதுக்காக கண்ட விட்டு பேசிருவியா? எனக்கு ஒண்ணு புரியல. நான் அப்படி என்ன பேசிட்டு இருந்தேன்? எதுவா இருக்கட்டுமே, எதுக்கு அடுத்த அப்படிங்க கிட்ட பேசணும்? ஆபத்துன்னு வரும்போது ஒரு உதவி கேட்கதான் செய்வா ஒரு பொண்ணு. அவர் சில விஷயங்களை கேட்டாரு, நான் அதுக்கு பதில் சொன்னேன். அதான் ஏன் நீ அவகிட்ட சொல்ற? ஏன் நீங்க எந்த பொண்ணுகிட்டமே இது வரைக்கும் பேசவே இல்லையா? நான் பேசுறது நீ பேசுறது ஒண்ணா இருமா? அப்ப நான் பேசுறது தப்பா? ஆமா, ஒரு பொண்ணு அடுத்தவங்கிட்ட பேச தப்புதான். அதுவும் கெட்டிக்கு போற நான் இருக்கும்போது நீ எப்படி அவங்கிட்ட பேசலாம்? யாருக்கு தான் கோவம் வராது? எனக்கே ரொம்ப கோவம் தான். அம்மாவுக்கு கோவம் வராதா? அதான் நாங்க தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கோம் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீ எதுக்கு அவசரம் குடிக்கும் போது அவங்கிட்ட பேசிட்டு இருக்கா? அவனும் அவன் மூஞ்சியும் பொறுக்கி பைய பொம்பளை என்ன வலிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கான். அவங்கிட்ட நீ என்ன பேசுறது? நீங்க கிளம்பலாம். ஏன் அவளை பத்தி பேச உனக்கே கோவம் வருது? ஏன் ரொம்ப நல்லா தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். கோத கலப்பாத. இங்க பாரு, நான் இது வரைக்கும் எவகிட்டயும் பேசுறது இல்ல, பேசவும் மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எவகிட்டயும் பேசுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. அப்படி ஒரு கட்டுக்கோப்பா ஒரு ஆணால இருக்க முடியும் போது ஒரு பெண்ணால உடனே முடியாதா? நீயும் பேசக்கூடாது, அவசியம் இல்லாம பேசக்கூடாது. அது எனக்கு சொந்தமானவா. நீ எப்படி கிட்ட பேசலாம்? அன்னைக்கு ஏன் அப்படி பேசுன? நான் சொல்றேன், அவன்கிட்ட பேசக்கூடாது, மீறி பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன ஆபீஸ்ல எவனோ உன்ட்ட பேசிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பாக்கணும் எத்தால எழுத்து உடனே வேலைக்கு போக சொல்லி எவன் அழுதான்? உடனே சம்பளத்தை ஒரு அப்படித்துக்கு உன் கையில தாரேன். நீ ஒண்ணு வேலைக்கு போக வேண்டாம். நீங்க சம்பளத்தவரை என்கிட்ட கொடுத்துட்டா உங்க அம்மா உங்களை விட்டுருவாங்க. அவங்க பெர்மிஷன் எடுக்க தேவையில்லை. இப்ப மட்டும் தேவையில்லை. அன்னைக்கு அவங்க என்ன அசிங்கமா திட்டும் போது மட்டும் அம்மா மதிப்பு கொடுக்கணும், பெரியவங்க பேசினா பேசிட்டு போறாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. பார், நீ இந்த வேலைக்கு போது எனக்கு சுத்தமா பிடிக்கல. 2 வாரம் கழிச்சு கல்யாணத்தை வச்சிருக்கேன். கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுல இரு. சம்பள கவரை உன் கையிலே தாரேன். நல்ல குடும்பத்தை நடத்தி என்ன பாத்துக்க. குழந்தை குட்டி வந்துச்சுன்னா அது கூட சந்தோஷமா இருக்கலாம். புரியுதா? எனக்கு நீ, உனக்கு நானும் வாழலாம். அதான் சந்தோஷமான வாழ்க்கை. தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிறாத. வேலைக்கு போக கூடாது, வீட்டுல இரு. எனக்கு மட்டும் நீ சொந்தம். நான் மட்டும் தான் உன்னை பார்க்கணும். வேற யாராவது உன்னை பார்த்தாலும் பேசினாலும் என்ன தாங்கிக்க முடியல. இனிமேல் நீ வேலைக்கு போக கூடாது, அவ்வளவுதான். சரி, வீட்டுல இரு, புரியுதா? சரி, வேலைக்கு போறேன். உனக்கு கொடு, கிளம்புறேன். உன்கிட்ட தான் கேட்கிறேன், நீ கொடுக்க மாட்டேன். நானே கொடுத்துட்டு போறேன். பாரு, நான் சொல்றதை கேட்கணும். சரி, ஆபீஸ் போயிட்டாரு என்ன? சரின்னு சொல்லி 2 வாரம் கழிச்சு கல்யாணம். ஹாப்பியா இரு. சரி, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஏதாவது பேசடி. நீ இப்படி பண்ற? சரி, போயிட்டு வாங்க. சரி, வரும்போது உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வரேன். என்ன அவசரமா சொன்னியா? எதுக்கு? நீங்க மும்பைக்கு போறீங்களா? ஆமா. வேண்டாம், உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க. அப்ப என்னையும் கூட்டுட்டாது போங்க. கல்யாணம் முடிக்காம எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அப்ப கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு போங்க. அண்ணனுக்கு முடியலையே.
அதான் 2 வாரத்துல கல்யாணமாமே. நம்மளும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது தான். ப்ளீஸ் தான். இங்க பாரு, அங்க மேனேஜர் எடுத்து கூப்பிட்டே இருக்காங்க. நான் போய் தான் ஆகணும். என்ன பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமா? கஷ்டம் தான், என்னால இருக்க முடியாதுதான். ஆனா 4 காசு சம்பாத்தியம் பண்ணணும்ல. 4 காசு சம்பாத்தியம் பண்ணதுன்னா ஒன்னே நல்லா வச்சுக்க முடியும். நான் நீங்க கூட இருந்தாதான் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தான், சத்தியமா சொல்றேன், உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. புரிஞ்சுக்க, 6 மாசம் தானே. 6 மாசம் இல்ல, 1 வருஷம். எனக்கு தெரியும் அத்தா, சத்தியமா என்னால அவ்வளவு நாள் இருக்க முடியாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய மன விட்டு பேச வேண்டியது இருக்கு. நான் எதுவுமே பேசல. ப்ளீஸ் தான், இந்த நேரத்தை என்ன விட்டுட்டு போகாதீங்க. எல்லாம் தப்பா போயிடும். அதான் இப்ப போன் வசதி நல்லா இருக்குதே. டெய்லி வீடியோ கால் அடி, பேசலாம். இப்படி பேசுறதுக்கும் போன்ல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதா. சத்தியமா சொல்றேன், உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. என்ன தண்டிச்சிடாதீங்க தான். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நேத்து நான் உங்களை தொட விடல, அதானே உங்களுக்கு கோபம். லூசு மாதிரி பேசாத, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, எனக்கு தெரியும். அதுக்குதான் நீங்க கோவப்படுறீங்க. நீ எனக்கு சொந்தமானவா. நேத்து நீ கோபம் வந்தது எனக்கும் தெரியும். இல்ல, அதுக்குதான் என்னை விட்டுட்டு போறீங்க. என்னை விட்டுட்டு போவாதீங்க தான். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது தான். சத்தியமா செத்தா போயிருவத்தா. உங்களை ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா கூட எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். 1 வருஷம் என்னால தாங்கிக்கவே முடியாது தான். ப்ளீஸ் தான், என்னை விட்டுட்டு போகாதீங்க. ப்ளீஸ் தான், காதல பிச்சையா கேட்கறேன் தான். ப்ளீஸ் தான், நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மறைச்சு தப்பு தான். அது அவசியம் இல்லைன்னு நினைச்சேன். மத்தபடி மறைக்கணும்னு மறைக்கல. ப்ளீஸ் தான். நான் இப்ப அதெல்லாம் நினைக்கவே இல்ல. எல்லாம் சேர்ந்துதான் உங்க மனசை மாத்திட்டு அதை இதை விட்டுட்டு போறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? உன்னை யாக்கா பிடிக்காம இருக்குமா? பிடிச்சிருந்தா என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களே. அத்தை என்ன கூட்டிட்டு போங்கத்தான். முட்டாள் மாதிரி பேசாத, நான் அர்ஜென்ட்டா போறேன். அங்க அவளை லேசெல்லாம் ஒண்ணு போய் வாழ்ந்துட முடியாது. வீடு பார்க்கணும், தனியா இருக்கணும், சாமான் வாங்கணும், எவ்வளவு இருக்குது. இருக்கிற வச்சு வாழ்ந்துக்கலாம் தான். நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் தான். அத்தான் ப்ளீஸ் தான், என்னை விட்டுட்டு போவாதீங்க தான். நான் தாங்கிக்கிட மாட்டேன் தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லத்தான், உங்களை பேசி என்னால இருக்கவே முடியாது தான். என்னை விட்டுட்டு போவாதீங்க தான். செத்தே போயிருவேன் தான். செத்தே போயிருவேன். ஒரு நொடி கூட உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னை விட்டுட்டு போவாதீங்க. என்னை விட்டுட்டு போவாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்க இசை. நீ என்ன சின்ன பொண்ணா? ஆமா, நான் சின்ன பொண்ணுதான். சின்ன பொண்ணுதான், ஆனா புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கணும். 6 மாசம் தானே, போயிட்டு வந்துருவேன். நானும் வரேன் தான். என்ன கூட்டிட்டு போங்க தான். அங்க நான் எந்த ஏற்பாடும் பண்ணல. எனக்கு மாட மாளிகையெல்லாம் வேண்டாம். குடிசை போதும். நீங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க பிளாட்பாத்ல கொண்டு வச்சாலும் நான் இருப்பேன். ஏன்னா என் கூட என் முகிலத்தான் இருக்கணும். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது தான். புரிஞ்சுக்க இசை. எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமா இருக்கும் விட்டுட்டு போறது கஷ்டமா தான் இருக்கு. அப்ப நீங்களும் போக வேண்டாம், இங்கே இருங்க. இங்க சம்பளம் பத்த மாட்டேங்குதே. இருக்கிறது போதும் தான். இருக்கிறதாச்சும் வாழ்ந்துக்கலாம். நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றேன்னு சொல்றேன்ல. இப்போ சரியா இருக்கும். நாளைக்கு குழந்தை குட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது அப்ப பாத்துக்கலாம். வாழ வேண்டிய வாழ்க்கையை இழக்கணும். எப்பவுமே ஒண்ணு நடக்க போறதுக்காக இப்பவே ஏன் கஷ்டப்படணும்? கஷ்டப்பட்டதுன்னா நல்லா வாழ முடியும். கஷ்டப்பட்டா எப்படி நல்லா வாழ முடியும்? கடவுள் அழகான ஒரு இளம காலத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. கன்னி பருவம், வாலிப பருவம். இதை இழந்துட்டா திரும்ப வரவே வராது. ப்ளீஸ் அத்தா, வாழ்வோ தாழ்வோ, கஷ்டமோ நஷ்டமோ ஒன்னா இருந்துக்கலாம் தான். 2 வாரம் கழிச்சு பெரிய தனுக்கும் அக்காவுக்கு கல்யாணம்னு சொல்றீங்க. நம்மளும் அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன? உங்க அக்கா கல்யாணத்துக்கு சமைச்ச மாதிரியே தெரியலையே. அதெல்லாம் எங்க அக்கா சம்மதிப்பா. அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கா சமைச்ச மாதிரியே தெரியல. சரி, நான் மும்பைக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணணும். கரெக்டா? அத்தா, நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க இப்படி சொல்லிட்டு போறீங்க. புரிஞ்சுக்க, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காத. போயிட்டு 6 மாசத்தை திரும்பி வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்களால பிரிஞ்சிருக்க முடியுமா? இருந்ததுன்னா ஆகணும். நான் கேட்கறதுக்கு பதில், உங்களால பிரிஞ்சிருக்க முடியுமா? ஏன் இப்படிலாம் கேக்குற? சொல்லுங்க அத்தா, உங்களால பிரிஞ்சிருக்க முடியுமா? ஏன் இப்படி கேக்குற? கேட்டதுக்கு பதில். முடியும். முடியுமா? ஆமா முடியும். வேலை பார்க்கணும்ல, முடிஞ்சதானே முடியும். நான் ஆம்பளை, நான் ஒரு இடத்துல இருக்க முடியாது. 4 காசு சம்பத்தி பண்ணதான் சமுதாயத்துல மதிப்பா வாழ முடியும். சும்மா காதல மட்டுமே கட்டிட்டு வாழ முடியாதுல்ல. காதல் இருந்தா மான மரியாதை தானே வந்துருமா. 4 காசு இருந்தா மான மரியாதை வரும். சும்மா காதல் ஓப்பினாடி சுத்திட்டு இருந்தா வாழ்க்கையில முன்னாடி இல்லாமா. அது ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் இப்ப பொழப்ப பார்க்கணும். என்ன சொன்னீங்க? அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், புரியுதா? நீங்க நானும் சந்தோஷமா வாழணும்னா எதிர்காலத்துக்கு 4 காசு சம்பாத்தி பண்ணாதான் முடியும். ஆம்பளை நான் உழைச்சாதான் வீடு முன்னேறும். சும்மா 24 நேரம் பின்னாடி சுத்திட்டு இருக்க முடியுமா? நானும் ஒண்ணு சொல்ல வேண்டாம், புரிஞ்சுக்கொண்டு பார்த்தா போவாதீங்க சின்ன பிள்ளை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ பின்னாடி சுத்திட்டு இருந்தா ஊருக்கு என்ன சொல்லுவான்? எல்லாரும் கேட்டுட்டா என்ன லவ் பண்ணுனீங்க? ரோஸ் தடவை பேசிட்டு இருக்காரு. ஓத்த கலப்பிக்கிட்டு என்ன நீ மட்டும் தான் இருக்கே என்ன? ஓ பின்னாடியே சுத்திட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? நானும் எதுவும் சொல்லக்கூடாது, நல்லபடியா போயிட்டு வரணும்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. பெரிய பிள்ளை நீ புரிஞ்சுக்க மாட்டேன். அதான் நீ நானும் காதலிக்கன்னு தெரியுமா? உங்களுக்கே தெரியும். நீ எனக்கு, நான் உனக்குன்னு முடியாயாச்சு. இதுக்கப்புறம் என்ன? 6 மாசம் 1 வருஷம் ஆகலாம்.
நான் போறேன், சம்பாத்தி பண்றேன், 4 காசு எடுத்துட்டு வரேன். சும்மா லூசு தரமா அழுதுகிட்டே இருக்காத. ஓ படி, ஏதோ வேலைக்கு போறல, போயிட்டு வா. அப்படி பிஸியா இருந்தேன்னா பேச தெரியாது. இந்த காதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அது அந்த வயசுல வருதான், புரியுதா? நீ மேல ஆசைப்பட்ட, நானும் மேல ஆசைப்பட்டேன், எல்லாம் விளாண்டோம் வச்சோம், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். மத்தபடி பொழப்ப பார்த்து போய்கிட்டே இருக்கணும். என்ன புரியலையா? எப்பவும் கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது, புரியுதா? என்ன எப்பவுமே கொஞ்சிட்டே இருப்பாங்க, வேலை இல்ல. சரி, எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி, ஒழுங்கா காலேஜுக்கு போ. இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல படிப்பு உனக்கு, எல்லாம் முடி, பாத்துக்கலாம். எப்பவுமே அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத, அது மட்டும் வாழ்க்கை இல்ல. அது அப்பப்போ இருக்க வேண்டியதான், அதுக்காக எப்பவும் அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. புரியுது எதுக்காக போக வேண்டாம்னு சொல்றேன். சரி, நான் வரேன். காதலியே கொச்சப்படுத்தி போய்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வந்தீங்கன்னே புரிஞ்சுக்கல. நான் விரும்புவது உங்க மனசை மட்டும்தான். உங்க முகத்தை பார்க்காம இருக்க முடியாதுன்னு தான் சொல்ல வந்தேன். ஆனா இதுக்காக தான் நான் உங்ககிட்ட பழகுதேன்னு அசிங்கப்படுத்திட்டீங்களே தான். வாங்க வாங்க வாங்க. என்னங்க சொல்லாம கொல்லாம வந்திருக்காவ? ஏண்டி, ஒருவேளை உன் பையன் பண்ண தில்லாலங்கடி வேலையெல்லாம் தெரிஞ்சு நம்ம கிட்ட சண்டை போட வந்திருக்காங்களோ? இருக்குங்க, பயவுள்ள அவ்வளவு குரங்கு சட்டை தானே பண்ணணும். ஒருவேளை இவன் படுத்தின பாட்டுல நம்ம டென்ஷன் ஆகி போட்டு கொடுத்துருக்குமோ? வாய்ப்பு இருக்குங்க. பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எங்க இவன் வீட்டுக்குள்ள வந்திருக்காவ? வீடு முழுக்க அந்த பிள்ளை போட்டோவாதாங்க வச்சிருக்கா. உன் பையனுக்கு அந்த பிள்ளை சொன்ன மாதிரி வால் ஒண்ணு நம்மகிட்ட இல்ல. அந்த போட்டோவெல்லாம் நான் எடுத்து தூர வச்சிருவேன்னு எடுக்கவே முடியாத அளவுக்கு எனத்த போட்டு ஒட்டி வச்சிருக்கான்னு தெரியல. ஸ்ட்ராங்கா ஒட்டி வச்சிருக்காங்க. உண்மையிலே உன் பையன் குரங்கு பையனா பாத்துக்க. இப்ப ராஜா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என் பையனுக்கு என்ன, ராஜ தரையாட்டம் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பான். என் மூட அவுட் ஆக்குறதே எங்க அம்மாக்கு புலப்பா போச்சு. என்னமா நான் எவ்வளவு அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அழகா இருக்கு. என்ன எங்க அம்மா சிக்னல் கொடுத்த மாதிரி இருக்குது. அத்தி வில்லங்க எதுவும் வந்திருக்குமோ? அம்மா அப்படின்னா அத்தி வில்லங்க ஏதோ வந்திருக்குன்னு நினைக்க. என்னவா இருக்கும்? என் மூட அவுட் ஆக்குறதே எங்களுக்கு எல்லாம் பொழப்பா போச்சுது. என்ன அழகா இருக்கு ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கும். இங்கே இது என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வாவ், எங்க அம்மா எதையோ சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. நான் போனதான் முடியும். பத்திரமா இருந்துக்க, இப்ப வந்துருவேன். என்னத்துக்கு மூணுக்கு புரிஞ்சிருக்கும். அட்டு பிடிக்கிட்டு வருவான் பாரு. அம்மா, ஐயோ இவங்களா? எப்படா சமாளிக்க போற? நீங்க இருக்கீங்கல்ல, என்னால முடியாதுடா. அப்பா இருக்காங்கல்ல, உனக்கு என்ன பார்த்தா எப்படா தெரியுது? அப்பா அப்பா மாதிரி எனக்கு தெரியல, எனக்குலாம் தெரியுது. நீ தான் சமாளிக்கணும். இதுக்கப்புறம் நான் 15 வருஷம் கழிச்சு பிறந்தேன். இதுக்கா கோயில் கோயிலா திட்டுறீங்க, இப்படி என்ன தண்டிக்கிறதுக்காப்பா? நடிக்காதடா, உன் நடிப்புல அந்த புள்ளியோட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிடாத. நீ அழுவாதடா சார், அம்மா இருக்க ஐயா. நீங்க தான் ரொம்ப நல்ல அம்மா, சமாளிச்சிருங்கம்மா. இவனை உருப்படாம பண்ணதே நீதான் பாத்துக்க. அவன் சொன்ன மாதிரி அவனா பிறக்கணும்னு சொன்னா நாமெல்லாம் கேட்டுக்கிட்ட போய் தானே 15 வருஷம் கழிச்சு வந்து பிறந்தா. அதோன்னு என்னால முடியல. வந்திருக்கவே ஒரு விளங்காத பையன், வீடே கிடைக்கணும் இவன் வீட்டுல போய் பொண்ணு எடுக்க போயிருக்கும் பாரு. அதானே மாப்ள, அதிர்ஷ்டக்காரர் ஐயா நீ. முடியலையே. என்ன விஷயமா வந்திருக்கீன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன தம்பி வெளியில வச்சு பேசிக்கிட்டு உள்ள வாங்க. அத நான் சொல்லணுயா. என்ன விஷயமா? எல்லாம் நல்ல விஷயம் தான். இவனுக்கு நல்ல விஷயம்னா அது நமக்கு கெட்ட விஷயமாச்சே. அதானப்பா. ஒரு ரூம் முழுக்க மர்மோ போட்டோ வச்சிருந்தியே, இந்த வில்லங்கம் பாத்துட்டுனா புட்டி போட்டு வந்துட்டேமா. என் தங்கம் இப்படிதான் இருக்கணும். தேங்க்யூமா. சொல்லுங்க சம்மந்தி. என்ன விஷயமா? மாப்பிள மாப்பிள மாப்பிளதான். வேற ஒண்ணு இல்ல பாத்துக்கங்க. அதுக்கு இல்ல, குடும்பமா வந்திருக்கீல அதான் நாங்க அப்படி சாக்காயிட்டோம் பாத்துக்கங்க. உங்களுக்கு சாக்காதான் இருக்கும். ஆமா, சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க பத்தியில, அதான் அதிர்ச்சியில நிக்கும், வேற ஒண்ணு இல்ல. சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க இருந்திருப்போம். சொல்லாம வந்தனால கொஞ்சம் சாக்காய் நிக்கும், அவ்வளவுதான். தெரியும், நாங்க வந்தாலே நீங்க சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருவியான்னு எங்களுக்கு தெரியுமா? ஆமாமா ஆமா சம்மந்தி, ஆமா. இப்படி ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு என் மாவ புண்ணியம் தான் பண்ணிருக்கணும் போங்க. ஆமா சம்மந்தி. ஆமா சும்மா சும்மாடா, அது நம்பணும் பத்தியா, அதுக்குதான். அதான் பார்த்தேன். விஷயத்தோட வேற யாரும் சொல்ல கூடாது. ராசா, அவளை
தவிர வேற யாரும் இந்த வீட்டுக்கு வர முடியுமாயா? அப்படி சொல்லுங்கம்மா. வந்துட்டு இந்த பையில சமாளி பிறகு வந்து முரட்டு பையில நீ தூக்கி கொஞ்சலாம். அப்ப சொல்றது சரிதானே. உன்னதான் நான் எப்பவும் கொஞ்சிக்கலாம் ஐயா. அது இவர் சமாளிச்சுட்டு வரேன். ஓகேம்மா. சம்மந்தி, என்ன விஷயமா வந்திருக்கிய? வேற ஒண்ணு இல்ல சம்மந்தி, சும்மாதான். சப்பா, சும்மாதானா? வேற ஒண்ணு இல்ல பாத்துக்கங்க. இல்ல சம்மந்தி, இப்பதான் ஒண்ணு இல்லன்னாவ நீங்க என்னமோ சொல்லுக்கு வரிய. அது ஒண்ணு இல்ல சம்மந்தி. சப்பா, கண்ணை கட்டுதே. பொண்ணு நல்லா இருக்குன்னு போய் பார்த்தது நீங்க தானே? அந்த யாக்கோபு துப்பு தானே? பயவுல எப்படி கோத்துட்டு இருக்கா பாத்தியா? அவனுக்கு இருக்குது. நீங்க சொல்லுங்க சம்மந்தி. வேற ஒண்ணு இல்ல பாத்துக்கங்க. ஊர்ல ஒரு சின்ன துஷ்டி ஆகி போச்சுது. அதான் நாங்க கட்டாயமா போயே ஆகணும். அச்சச்சோ, அப்படியா? ஆமா, ரொம்ப வேண்டிய பாத்துக்கங்க. நாங்க போயே ஆகணும். அதான் வாலிய பிள்ளைய எப்படி வீட்டுல விட்டுட்டு போவேன்னு தெரியல. நெருங்கின சொந்தக்காரவி இங்க, அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட வேண்டியதானே? அது பாருங்க சம்மந்தி, நம்ம பேசி முடிச்சிருக்கோம். இந்த நேரம் போய் புள்ளைய துஷ்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டோம்னா நல்லா இருக்காது. 4 பேர் பாப்பா, 4 பேர் 4 விதமா பேசுவா. அது எதுக்கு சம்மந்திங்க? அதான் எப்படிங்க தானே வாழ போறாங்க. அதனால எப்படி இங்க தானே வாழ போறா. நாங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அது வரைக்கும் செத்தவங்க இருந்துட்டு போட்டோம். என்னைக்குனாலும் இங்க வந்து வாழ போறவ தானே. அதான் பாதுகாப்பா இருக்குமே நீங்க விட்டுட்டு போலான்னு வந்தோம் பாத்துக்கங்க. இங்கன்னா மாப்பிள்ள நீங்க எல்லாம் இருக்கிய, அவளை கொஞ்சம் நல்லா கண்ணு கட்டுமா பாத்துக்கிடுவிய. இன்னொன்னு, அவ இன்னும் சமையல்ல செஞ்சு பழங்களை பாத்துக்கங்க. வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுக்கிட மாட்டா. சம்மந்தி வாய்க்குருசியா சமைப்பியன்னு கேள்விப்பட்டேன். சால மீன் குழம்பெல்லாம் வச்சு என்ன தெருவே மணக்குமா. தினமும் மீன் சாப்பாடு அது இதுன்னு கேள்விப்பட்டேன். என்னடி குறுக்குன்னு பாத்துட்டு இருக்க? நான் உங்களுக்கு சோறைக்கு முதல்ல என்ன சொல்லுவிய? என்னடி சொன்ன? இந்த இலவு குழம்பெல்லாம் எவன் மண்டி திம்பான்னு சொல்லுவிய? அது வந்து பாத்தீங்களா, நான் வைக்கிற சால மீன் குழம்பு தெரு வரைக்கும் மணக்குமா. திங்கும் போதுல குறை அடிச்சுக்கிட்டு திம்பிய. இப்ப என் மகிமைய பாத்தியலா? ஆமாமா. 1000 விஞ்ஞான் அடிச்சு திம்பிய. என் சமையல் எங்க வரைக்கும் பேசப்பட்டிருக்கு பாத்தியலா? ஆமாடி. இப்ப என்ன பண்ணணுங்க? இனிமே நீங்க சோத்துல பச்சை தண்ணியை ஊத்தி தான் திங்கணும். ரொம்ப சிரிக்காத. நீ எப்படி ஈஸியா விரட்டி வெட்டி காதலிச்சிட்டு இருக்கியோ அப்படிதான்டா ஒரு நேரத்துல உங்க அம்மைய நான் விரட்டி வெட்டி காதலிச்சு கெட்டினா இவ தான் கெட்டுவே, வாழ்ந்தா இவ கூட தான் வாழ்வேனி எங்க அம்மாட்ட யோக்கியம் எல்லாம் பேசுனேன். எங்க அம்மா எவ்வளவோ என்கிட்ட எடுத்து சொன்னாவ, வேண்டாண்டா இந்த புள்ளைய கெட்டாதேன்னு. நான் கேட்கலையே. ஏங்க, என் பிள்ளைகிட்ட என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கிய? வேற ஒண்ணும் இல்லம்மா, நம்ம காதல் கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். போங்க, எனக்கு வெக்க வெக்கமா வருது. பத்தியா என் நிலைமைய? உன் நிலைமை இதாண்டா மோனே. ஏன்பா வெட்டி வெட்டி காதலிக்கிற நிலைமெல்லாம் இப்படிதான்டா இருக்கும். அப்ப பயம் கட்டாதீங்கப்பா. எனக்கு இன்சுலின் அப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்காவ? உங்களை பத்தி தாமா பெருமை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க காதல் அப்படிப்பட்ட காதல் பத்துக்க. எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாவில்ல, நான் கேட்கவே இல்லையே. என் கண்ணுக்கு ஐஸ்வர்யா தெரிஞ்சா வாழ்ந்தா உங்க அம்மா கூட தான் வாழ்வேன்னு ஏக்கனமெல்லாம் பேசினேன். எங்க அம்மா விறகு போய் சோறு பிங்கிட்டு இருந்தா பத்துக்க. அது வந்து ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து வச்சு அப்படி அவனுக்கு கேட்குதோன்னு கேட்டு அடிக்கணும் வந்தவ. நான் கேட்கலையே. கெட்டினா உங்க அம்மையை தான் கெட்டுவேன்னு ஒத்த கால நின்னுல கட்டினேன். அது கவசுவார் பொங்கி போட்டா பாருடா. எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டும் தெரியுமாடா. உன்ன மாதிரி கம்பீரமா இருந்தேன்டா. அப்ப நான் மட்டும் எப்படிப்பா இப்படி இருக்க? அதான்டா எனக்கும் தெரியல. போங்கப்பா, என் பொண்ணட்டுல நல்ல சமைப்பா. அப்படியா? எப்படி சமைப்பா பாருங்க. ஆமா, அவ எதுக்கு சமைக்கணும்? அதெல்லாம் வேண்டாம். அவளெல்லாம் கஷ்டப்பட விட மாட்டேன். இப்படி பேசுறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாது. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நீ இருந்தாலும் இருப்ப. வேற சொல்லுங்க. அதான் ஒரு 2-3 நாள் இவங்க இருக்கட்டும். 2 நாள் இருக்கட்டும். அம்மா மாப்பிளைக்கு சந்தோஷம் தாங்க முடியல போலக்கு. ஐயோ, என்ன சோதிக்காதையா? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி மருமவங்க இருந்தா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா. அவன் என்ன பேசுற, நமக்கு என்ன சம்மந்தி? அதுல நம்ம கண்டுக்க கூடாது. அததான் நான் சொல்ல வரேன் சம்மந்தி. ஊருன்னு 4 விளங்காத போயிடுவ 4 விதமா பேசதான் சம்மந்தி செய்வானுவ. அதை நம்ம கண்டுக்க கூடாதுங்க. சம்மந்தி சம்மந்தி தான். நல்ல பக்கம் இல்ல அல்ல. பேசாம ஊருக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல சம்மந்தி, அவ இங்கே இருக்கட்டும். அந்த ஊர்ல எதுக்கு 4 பேர் 4 விதமா பேசணும்? இந்த ஊர்ல பேசிட்டா கூட பரவாயில்ல. ஏதோ ஒரு ஊர்ல எதுக்கு பேசணும்? இல்ல சம்மந்தி, அப்படி விடவே கூடாது பாத்துக்கங்க. நம்ம ஊருக்காரன் பேசுறது தப்பு, வெளியூருக்காரனும் பேச விடக்கூடாது. விடுங்க சம்மந்தி, என் முகம் இங்கே இருந்துட்டு போட்டோம். 3 நாள் காலேஜுக்கு இங்க போவ. அந்த பிள்ளைகள் வந்து கூட்டிட்டு போயிடும். மாப்பிளைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அந்த பிள்ளைகள் வருமா? ஆஹா, ஆனா இவங்க இருக்க கூடாது. அப்படின்னா இசை இங்க வராக்கிக்கு நல்ல ஐடியா. இசையை இங்க தங்க வைக்கணும். எப்படி தங்க வைக்கலாம்? இந்த வீட்டுல இசைக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பொண்ணு தங்க கூடாது. இசையும் இந்த வீட்டுல தங்கணும். தங்கறதுக்கான ஏற்பாடு பண்றேன். அம்மா புரிஞ்சு போச்சு, இவன் என்ன பிளான் போட்டாரு. இருக்கட்டும், இதுல என்ன இருக்குது, இருந்துட்டு போறா. இசை
3 நாள் இங்க நீ என் கூட இருக்க போற. உன்னை எப்படி இருக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வீடு தானே, உள்ள போ. அந்த காலை எடுத்து வச்சுப்போ. சரிங்கம்மா. இசை என்ன தங்க வைக்கணுமே, என்ன ஐடியா பண்ண? அது போட்டுற பிளானு. 3 நாள் இசை என் கூட என் வீட்டுல, நம்ம வீட்டுல. இந்த 3 நாள்ல நிச்சயமா நீ என்ன புரிஞ்சுக்கல. நான் உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன்கிட்ட நிறைய பேசணும். பேசுவேன், நிச்சயமா பேசுவேன். வீடியோ பொண்டாட்டி. அப்பா புரிஞ்சு போச்சு உன் பிளானு. 6 மாசத்துல முடிக்க வேண்டியதை 3 நாள்ல முடிச்சிருவேன்னு பிளான போட்டிருக்க. முயற்சி நான் பண்ண போறேன். பயவுல லேஸ்ல மனசு இறங்கவே இறங்காது. அவ்வளவு நல்லவா? அப்படியா? ஆமாப்பா. சரிடா, ஆல் தி பெஸ்ட்டா. அதுக்கு என்ன, ரேச்சல் உள்ளவாமா, மாறுமகளை என்ன கூப்பிடுங்க. அதுக்கு என்ன, வாமா. சரி சிவந்தி, நாங்களும் அவசரமா கிளம்பணும். நாங்க கிளம்புறோம். சரி, நல்லது, போயிட்டு வாங்க. மாப்பிள்ள கிளம்புறோம். சரி. மொளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிடுங்க. சரி. உள்ள கூப்பிட்டு போங்க. சரி. மாப்பிள்ளைக்கு வைப்போம், நாமலாம் இருக்கோம்ல. சரி, நம்ம கிளம்புமா? ஆமா, நம்ம கிளம்புவோம். வாங்க. அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நடந்துக்க. பார்த்து சுதாரமா நடந்துக்கணும். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணிருவேம்மா. புத்திசாலி மாவா. எப்படி எப்படி சொல்லணும் அப்படி அப்படி நடந்துக்க. அப்பதான் மாப்பிள்ளை கூட பிடிக்கும். சரிங்கம்மா. வாமா. சரிங்க அத்தை. நீ தலை கடைக்கு போகலையா? இத கிளம்பிட்டேன். இல்ல, இன்னைக்கு நீங்க போக வேண்டாம். ஏமா, அவன் எப்பவும் இந்த டேட் தான் போவாமா. இல்ல, நான் வந்திருக்கேன்ல, அவங்க போக வேண்டாம். என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுதே? நான் இருக்கேன்ல, நாங்க இருக்கும்போது அவங்க அங்க போனா நல்லவா இருக்கும். இல்லம்மா, அது அவன் பிசினஸ்மா, அவன் போய் தானே ஆகணும். அதான் நான் இங்க இருக்கும்போது அவங்க எதுக்கு போகணும்? என்கூட பேசிட்டு இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும். அது மட்டும் இல்ல, நான் அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட நிறைய மன விட்டு பேசணும். எங்களுக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தா தானே பேச முடியும். அங்கிள வேணா அனுப்புங்க. அங்கிள் அனுப்பணுமா? இல்லம்மா, மாமா எல்லாத்துக்கும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வயசாகுதுல, இப்ப எங்கேயும் போக மாட்டாங்க. இல்லாட்டி போ சொல்லுங்க, அங்கிள் சும்மா தானே இருக்காங்க. எப்படி பேசுறா? என் அப்பா பத்தி பேசுறதுக்கு இவ யாரு? இல்லம்மா, அங்கிள் எல்லாம் போக மாட்டாங்க. இல்லாட்டி இந்த வயசுல கொஞ்சம் ஆக்டிவா இருந்ததா அங்கிள் ரொம்ப நாள் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லதா இருப்பாங்க. வா, நீ உள்ள போ. இல்லாட்டி நான் அவங்க கூட பேசணும். பேசு, பாத்துக்கடா. நான் தங்க கடைக்கு கிளம்புறேமா. கோத்த குறை. இல்லம்மா. அம்மா இது செஞ்சா சரியா இருக்குன்னு நம்புவல்ல? நம்புவேமா. நான் உங்ககிட்ட பேசணும். பேசு. நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நிச்சயமா எனக்கு ஏத்த மாதிரி பொருத்தமா இருக்கீங்க. என்ன எல்லாத்துக்கும் ஊந்தானா? உங்களுக்கு இந்த ரொமான்ஸே வராதா? என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? நான் எவ்வளவு அழகா இருக்கேன், உங்களுக்கு என்ன பார்த்தாலே ரொமான்ஸ் வர வேண்டாம்? அதான் எப்பவும் பிசினஸ் பிசினஸ் இருக்கீங்கல்ல, அதான் உங்ககிட்ட காதலே இல்ல. பேசாம எல்லாத்தையும் விட்டு ஒளிங்க, அப்பதான் ஹாப்பியா சந்தோஷமா இருக்க முடியும். பார்க்க கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, அப்பா பாத்துக்கிடுவாங்க. அப்பாவுக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்பாவும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, பிசினஸ் போற நான் பாத்துக்கிட்டேன், நீ மாப்பிள்ளை மட்டும் சந்தோஷமா பாத்துக்கிட்டா போதும்னு. நம்ம ஹனிமூனுக்காக பல நாடுகளுக்கு போகணும். பிசினஸ் எல்லாம் விடுங்க, நம்ம ஹாப்பியா இருக்கணும். அப்புறம் அப்பா என்னமோ சொல்லிட்டு இருந்தாரே, அம்மாவும் ஏதோ சொன்னாங்க. காலேஜுக்கு போலியா? போகணும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, கால் பண்ணி சொன்னேன் வந்து கூட்டிட்டு தான் போகணும்னு. வந்துருவாங்க. அவங்களுக்கும் ஆர்டர் தான் போடுவே என்ன? ஆமா, நான் ஆர்டர் போட்டாலும் அவங்களுக்கு கோவமே வராது. ஏன்னா இசைக்கு ஃப்ரெண்ட்ஸை விட்டுற கூடாது. நான் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவா. அவ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவா. ஆனா ஜபா கொஞ்சம் தொட்டு பேசுவா. ஆனா என்ன கூப்பிடுறதுக்கு வந்துருவா. எடி ரேச்சல் போமா. நான் சொல்லல நான் ஆர்டர் போட்டா வந்துருவாங்கன்னு. இசை வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா. நான் வந்துதான் ஆகணும்னு ஆர்டர் போட்டேன். அந்த வந்துட்டால. நான் சொன்னா அவங்களே கேட்பாங்க, நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன? அதான் சொல்றேன், நீங்களும் என் பேச்ச கேளுங்க. இந்த பிசினஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம், அத அப்பா பாத்துக்கிடுவாரு. நாம லவ் பண்ணலாம், நிறைய நாட்டுக்கு சுத்தி பார்க்க போலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய ரொமான்ஸ் எதிர்பார்க்கறேன். என்னடி இப்படி பேசுறா? அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க டி, அதான் இப்படி பேசிட்டு இருக்கா. இந்த ஷாப்ல எல்லாம் கேடின்னு இருக்குது, டீக்கு பதிலே ஆறு மாத்திருங்க, கேஆர் நல்லா இருக்கும். கேடி நல்லாவா இருக்கு? கேடியன்கோ கேடி லிமிடெட் நல்லாவே இல்ல.
கேஆர்னு மாத்துக்குங்க, சூப்பரா இருக்கும். இவ புரிஞ்சு பேசுறாளா புரிஞ்சுக்காம பேசுறாளடி? பேராசட்டி நீங்க பதிலே சொல்லல. இது எல்லாத்துலயுமே நம்ம 2 பேர் தான் இருக்கணும், வேற யாரு பேரும் இருக்க கூடாது. வீடா இருக்கட்டும், தோட்டமா இருக்கட்டும், ஷாப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீங்களும் நானும் கலந்துதான் இருக்கணும். என்ன நான் சொல்றது சரிதானே? அது என் பேர் இல்ல, எங்க தாத்தா பேரும் எங்க அப்பா பேரும். அது உங்க பேர் இல்லையா? அப்போ கே போட்டிருக்கே. என் பேரு பிரபா கிங்ஸ்லின், எங்க தாத்தா பேர் தான் கிங்ஸ்லின், அவர் பேரு எங்க அப்பா பேரையும் வச்சிருக்குது. ஐயோ நான் அது உங்க பேரு நினைச்சிட்டேனே. சரி பரவாயில்ல. அப்போ எங்க அப்பா பேர் வச்சுட்டா என்ன? எதுக்கு? எல்லா ஷாப்புக்கும் அப்பா பேரு நல்லா இருக்கும். பேச்சு பண்ணி பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்பா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பாவுக்கும் அதுதானே சந்தோஷம். என்னடி அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? யாரு சொத்துக்கு யார் ஆசைப்படுறது? கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்கா. எடே அவங்க அப்பா ட்ரைனிங் கொடுத்துட்டு அனுப்பியிருப்பாரு. இவன் என்னைக்கு சுயமா பேசினா? சரி உள்ள போலாமா? உன்ன பக்கத்துல உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, உள்ள போலாமான்னு கேக்குற? இசை கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? காலேஜுக்கு நேரேட்டு வா. ஒரு 1/2 hour ப்ளீஸ். இதான் நான் சொன்ன கேப்பிய, நான் சொல்றதுக்கு தலையாட்டுவிய. அத்தி கத்திட்டா. என்ன எதுக்கு கூப்பிடுவீங்க? இல்ல கோல வேற வேற எதுக்கு நேரேட் நான் கிளம்புறேன். இருங்க பேசலாம். அவ வெயிட் பண்ணுவா. ஹாய் பாத்துக்கிட்டே இருக்க. என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? ஐயோ இது வளரிட கூடாது. அதான் சொல்லலாமா, அவனுக்கு போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. அவனுக்கு அங்குள்ள டென்ஷன், அதான் கத்துறேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. அப்படியா? நான் கிளம்புறேமா. என்ன இப்படி நடந்துக்கிட்டாங்க? ஒண்ணும் இல்லம்மா, உள்ளவா. இல்ல அவங்க என்கிட்ட தான் கோபப்பட்ட மாதிரி இருந்தது. சே உன்கிட்ட கோபப்படல, வெளியில தான் அவன் கத்தனான். என் புள்ள நாங்களே அவளை பேச சம்மதிக்க மாட்டான், நீ இப்படி பேசினா எப்படி சம்மதிப்பா? வாமா வா. இருக்கட்டும் நாங்க கிளம்புறோம். வீடு வரைக்கும் வந்துட்டேலாமா, ஒரு கப் காப்பி குடிச்சிட்டு போங்க. ஆமா வாங்க உள்ள வாங்க. இல்லடி நேரேட் நம்ம போவோம். சாயங்காலம் இங்க தானே விட்டுட்டு போவீங்க? சரி விட்டுட்டு போறோம். பாவம் இந்த பிள்ளைங்களையும் வாட்டி தான் படைப்பான்னு நினைச்சேன். அதுவே ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக விட்டு கொடுத்து போகுது. சிவா என்னன்னா இப்படி நடந்துக்கிடுதா? எல்லாம் நம்ம வளர்க்கறதுல தான் இருக்கு. என்ன போமா எப்படி? வாங்கலாம் வீட்டை சுத்தி பார்த்துட்டு போலாம். வேண்டாம் வா போவோம். வாமா உள்ள வா. இல்ல இருக்கட்டுமே, இன்னொரு நாள் வரமே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உள்ள வார. இது வேலை பிடிக்காத ரேச்சலே, நான் சொன்ன கேப்பீங்களா மாட்டீங்களா? உள்ள வாங்க, அப்புறம் கிங்ஸ்லி நம்மள கொண்டு விட்டுருவாரு. பஸ்ஸுதான் வருமே, பஸ்ல போயிடலாம். இங்க பாரு இந்த வீட்டு பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கு. நம்ம வீட்ல இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தூரம், இங்க பாரு பக்கத்துல தான் இருக்குது. வேண்டாம் பஸ்ல எல்லாம் போக வேண்டாம். இதுக்கு முன்னாடி பஸ்ல தானே போனா, இப்ப நம்ம யார் வீட்டுல இருக்கோம்னு தெரியுதுல்ல. பஸ்ல போனா கௌரவமா இருக்காது, சொன்னா கேளு. அது மட்டும் இல்ல, நான் அவங்க கிட்ட நிறைய பேசணும். நீ முத உள்ள வா. வா. வீட்டெல்லாம் சுத்தி பாருங்க. அத்தை எங்க ரூம் எங்க இருக்குது? என்னடி பேசுற லூசி? உங்க ரூம்னா அதான் கிங்ஸின் நானும் தங்க போற ரூம். ரேச்சலே எங்க அம்மா தான் சொன்னாங்க. எங்க அம்மா தான் அந்த ரூம்ல தான் நீ தங்கணும்னு சொன்னாங்க. என்னடி பேசிட்டு இருக்க? இல்லை சே, அம்மா சொன்னா சரியா இருக்கும். அம்மா தான் சொல்லிட்டு போனாங்க. அம்மா 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 இவ சுயமா யோசிக்க மாட்டாளா? அப்படி பண்ணக்கூடாது. எங்கே தங்கிக்கலாம், வீடு தான் பெரிய வீடா இருக்க. இதுல வேற எங்கேயா தங்கிக்கவா? தங்குறோம். என்ன சொல்ற? ஆமா இப்ப போகும்போது எங்க அப்பா அம்மா உங்க அம்மா அப்பா கிட்ட பேசிடுவாங்க. இல்ல முடியாது. முடியும், நம்ம இங்கதான் தங்குறோம் 3 நாள். விளையாடாத ரேச்சலே. உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். நான் உங்களுக்கு யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் சொன்னா கேட்கணும். சரி நான் என் ரூமுக்கு போறேன். உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அந்த ரூம் எடுத்துக்கோங்க. பாரு ஒருவேளை நாங்க தங்க வேண்டியது இருந்தனாலும் எங்க கூட தங்க. இவ்வளவு பக்குவமா பேசுது. இல்ல எங்க அம்மா அவங்க ரூம்ல தான் தங்க சொல்லிருக்காங்க. நாங்க 2 தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. அம்மா சொன்னா சரியா இருக்கும், அம்மா பேச்சதான் கேட்கணும். நீ சொன்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? நான் சொல்றது கேளு. அம்மா சொன்னா சரியா இருக்கும். அம்மா தான் எனக்கு ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அப்பதானே அவங்க என்கிட்ட நிறைய பேச முடியும். மனவிட்டு பேசணும், நிறைய ரொமான்ஸ் பண்ணணும். அம்மா சொல்லிருக்காங்க. அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது கிங்ஸ்லி என்னையே சுத்தி வரணுமா அம்மா சொல்லிருக்காங்க. அவங்க என் பேச்சு கேட்டதுன்னு உருப்பட முடியும், இல்லன்னா அவங்க என்ன முன்னேறவா முடியும்? ஏன் இப்ப என்ன கஷ்டப்பட்டு கிடக்காத? இல்ல இன்னும் வாழ்க்கையில் நிறைய முன்னேறணும்னா பொண்டாட்டி பேச்ச கேட்கணும். என் பேச்ச கேட்டாதான் அவங்க முன்னேற முடியும். பார்த்தல சாப்புக்கே ஓல்டு மேன் பேர வச்சிருக்காங்களாம். என்ன பேச்சு பேசுற? அத
கிராண்ட்ஃபாதர் செத்து போயிட்டாரு. இனி எதுக்கு அவங்க பேரெல்லாம்? ஒண்ணு எங்க டாடி பேரை மாத்தணும், இல்லனா என் பேரை வைக்கணும். அட்லீஸ்ட் கிங்ஸின் பேரையாவது வைக்கணும். சப்பா, இப்படி ஒரு யார் பேச சொல்லி கொடுத்தா? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. எங்க அம்மா. அம்மா சொல்லுமா. தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ இப்படி பேசுறவெல்லாம் கிடையாது. அவ வெள்ளந்தி. அவ ஏதோ இப்படி பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுறா. இவ இப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது, ரொம்ப நல்லவா. அப்படியாம்மா? ஆமா, நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சரிம்மா, வாய நம்ம எல்லாருமே சுத்தி பார்க்கலாம். பாத்தீங்களா வெள்ளந்தி, நீங்க எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. சரிம்மா. பாரு, எதுக்கு வந்தா நீங்க அம்மா அம்மான்னு சொல்லாத. கொஞ்சம் சீமா பேசு, அப்பதானே உன்னை எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்படி பேசாத. இல்ல, எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படிலாம் பேசினாதா மருமக மேல பயம் வருமா? இல்லனா மருமகனா துளி விட்டு போயிருமா? அறிவிலம் பேசினா மூஞ்சி அடிச்சிருவேன். அவங்க உங்க மாமியார், கொஞ்சம் மரியாதை பேசி. என் புள்ள இதுக்கு ஒன்னையே சுத்தி சுத்தி வரான்னு இப்பதானே தெரியுது. 3 நாள் இங்கதான் ஜாலியா இருக்க போறோம். பிளீஸ் என்ன விட்டுற முடியாது. அம்மா பெர்மிஷன் கொடுத்தாச்சு, நீங்க தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் போ, நாளைல இருந்து போக வேண்டாம். என்னென்னலாம் நடக்க போதோ யாருக்கு தெரியும். 3 நாள் என்ன நடக்க போதோ, என்ன நடக்கும், எல்லாம் நல்லதா நடக்கும். வேண்டாம், வேணும், விருப்பம்.